குட்டீஸ் வாங்க நம்ம இந்த எல்கேஜி ஒர்க் ஷீட்டில் வந்து இப்போது ரா எழுத்தை எப்படி எழுதி பழகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ஒர்க் புக் வேணும்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், எழுதுகிற சொல்லும். இது என்ன ஒரு ரெயின்போ ட்ரேசிங்கில் எழுதும்பொழுது நீங்கள் ஈஸியாக வந்து இதை குழந்தைங்களுக்கு புரிய வைக்கலாம். எழுதுமா, என்ன சொல்லிட்டு எழுதணும்? ரா. வெரி குட். என்ன நிறம் அது? ப்ளூ. வெரி குட். நீலம். சூப்பர். ரா. 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 இப்போ அடுத்த கலர் இருந்து எடுத்து அடிச்சிட்டு இருக்காங்க. இளஞ்சிவப்புல ரா. ரா. அடுத்து மூன்றாவது லைனுக்கு இன்னும் ஒரு கலரை மாத்துறாங்க. இது என்ன நிறம்டா? ஆரஞ்சு. வெரி குட். ரா. 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 இப்போ ஆரஞ்சு நிறத்தில் வந்து ரொம்ப அழகாக எழுதி முடிச்சிட்டாங்க. அடுத்து நான்காவதா என்ன நிறம் எடுத்திருக்கடா? ஊதா. ஊதா. வெரி குட். ரா. 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 இப்போ பாருங்கள், ஒவ்வொரு வண்ணமாக எடுத்து அடிச்சுக்கிட்டே வராங்க. கடைசி நிற ரோக்கு வந்து என்ன கலர்ரா? ரெட். ரெட்டு. ரெட்டுக்கு தமிழில் என்னது? சிவப்பு. வெரி குட். இப்படி ஒவ்வொரு நிறத்துலேயும் நீங்கள் ஒவ்வொரு வரியாக எழுதும் பொழுது அந்த எண்ணம் வந்து சூப்பராக இருக்கும். அந்த பார்க்குறதுக்கே வந்து குழந்தைகளுக்கும் வந்து சலிப்பு இல்லாமல் ஒரு கலர்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஒர்க் ஷீட். இப்போ பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்து இந்த ரா என்ற எழுத்தை வந்து எழுதி பார்த்துருக்காங்க. அடுத்தது ஒரு யானை படத்துக்குள்ளே இந்த ரா என்ற எழுத்தை ட்ரேசிங் மூலிமா கொடுத்துட்ருக்கோம். எழுதுகிற சொல்லும், சொல்லிட்டு எழுதுங்க. ரா. வெரி குட். ரா. ரா. இப்படி சொல்லிக்கிட்டே எழுதுறதுக்கு குழந்தைய பயிற்சி ரா. பண்ணுங்க. ரா. ஓகே, இப்போ பாருங்கள், குழந்தை வந்து ரொம்ப அழகாக வந்து ரான்ற எழுத்தை வந்து எழுதி பழகிட்டாங்க. அது மேலேயே வந்து கலர் அடிக்கவும் பார்க்குறாங்க. இப்போ வந்து நிறைய பேர் நினைக்கலாம், ஏன் மேம் அது மேலே வேறு கலர் அடிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கலர் அடிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த ரா எழுத்து மேலேயே தான் அவங்க வந்து கலர் அடிக்கிறாங்க. அப்போ கலரோடு சேர்த்து அந்த ரான்ற எழுத்து அவங்க மனசில் வந்து நல்லா பதியும். இப்போ சின்ன குழந்தைங்களுடைய உலகமே வந்து வேறு, அவங்களுக்கு ரொம்பவே வந்து உற்சாகம் தரக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த வண்ணம் அடிக்கிறது. அந்த மாதிரி வண்ணம் அடிக்கும் பொழுது அவங்க வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் இந்த ஆக்டிவிட்டியை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து அந்த ரா எழுதி முடித்ததுக்கப்புறம் குழந்தைய வந்து கலர் அடிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். கனிஷ்கா, உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது இந்த மாதிரி கலர் அடிக்கும் பொழுது? ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஜாலியாக இருக்குது. அந்த ரா என்ற எழுத்து நல்ல பதியுதான் மனசில். ஓகே, ஓகேடா சொல்லும். நான் வந்து உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, கலர் அடிக்கிறது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி தனியாக விளையாடிக்கிட்டு இருந்தவ அவள் கலர் அடிக்கிறப்ப மட்டும் கூட வந்து ஜாயின் பண்ணி கலர் அடிச்சிட்ருக்காங்க. இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களையும் நீங்கள் ரொம்ப ஆர்வமாக வந்து அவங்கள வந்து உற்சாகப்படுத்துங்க. சூப்பராக அடிக்கிற, நல்லா அடிக்கிற, அழகாக அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கலர் அடிக்கிறதுலையும் பாருங்கள், அந்த யானையுடைய நகத்துக்கெல்லாம் வந்து ரொம்ப அழகாக டீட்டெயிலிங் கொடுக்குறாங்க. அவங்களுடைய கற்பனை திறமையே வந்து ரொம்ப அலாதியானது. அப்போ அழகாக ஹைலைட்டாக தெரியுது. நல்லா அந்த நகம் வந்து அந்த கலர் அடிக்கும் பொழுது, பென்சில் ஷேடிங் கொடுக்கும் பொழுது ரொம்ப அழகாக தெரியுது. ஓகே செல்லக்குட்டீஸ், இதே மாதிரி நீங்களும் வந்து உங்கள் ஒர்க் ஷீட்டை ஃபினிஷ் பண்ணிவிட்டு மேம்க்கு அனுப்புங்க. நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி அனுப்புகிறேன். தேங்க்யூ.